ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பொருட்களை வச்சு தான் இந்த ஹேர் டை பண்ணியிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கருமையான ஒரு ஹேர் டையை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதை பாருங்கள், என்னென்ன போட்டு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவும் இதில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் எப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த ஹேர் டை சூப்பராக இருக்குங்க. செம்ம ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹேர் டைனே சொல்லலாம். இந்த அளவுக்கு ரெடி பண்ண ஹேர் டை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். எப்படிலாம் பண்ணியிருக்கோம், எந்த கன்சிஸ்டன்சியில் எடுக்கணும், என்னென்ன பொருள் போட்டிருக்கோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அப்போது கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய முதல் பொருள் என்ன அப்படின்னா வெற்றிலை. வெற்றிலையில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெற்றிலை எடுத்துருக்கோம். அதை நம்ம ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம். கழுவிட்டு அந்த வெற்றிலையை நம்ம அந்த இரும்பு கடாயில் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். வெற்றிலையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. அவ்வளோவும் தலைக்கு நல்லது, சூப்பரானது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க ஒரு பொருள் மருதாணி பூ. மருதாணி பூ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நன்மை அப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எடுத்திருக்க பொருள் கற்பூரவள்ளி இலை. அதுக்கப்புறம் எடுத்திருக்க பொருள் வேப்பிலை. வேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா பொடுகு அந்த மாதிரி தொல்லைகள்லாம் அந்த வேப்பிலையில் நமக்கு சரியாயிரும். பாருங்கள், இவ்வளோ பொருள் எடுத்திருக்கோம். இவ்வளோத்தையும் நம்ம கழுவி எடுத்து ஒரு இரும்பு கடாயில் போட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், இரும்பு கடாயில் அதை நல்லா கிள்ளி போட்டு நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா கையை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கடையில் அதில் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டு அதையும் சேர்த்து நல்லா நல்லா பிசைஞ்சிக்குங்க. பாருங்கள், எலுமிச்சம்பழம் லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு அதையும் சேர்த்து நம்ம கையாலேயே நல்லா அதை நசுக்கி விட்ருங்க. நல்லா பிணைஞ்சிருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சிருக்கோன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம நல்லா அதை பிணைஞ்சிருவோம். இதுலேயே நமக்கு நிறைய சாறு அதில் இதாகும். ஏன்னா கற்பூரவள்ளி இலையிலலாம் நிறைய சாறு இருக்குது. அது மாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு பாருங்கள். இது அவ்வளவுமே ஹேருக்கு நல்லதுங்க. எதுவுமே கெமிக்கல் எதுவுமே கிடையாது. பியூராக நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஹேர் டையை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு முடிக்கும் நல்லது, நமக்கு கலரும் கிடைக்கும், முடி உதிர்வது குறையும். எல்லா விஷயத்துலேயும் நமக்கு ப்ளஸ் தாங்க இந்த ஹேர் டையால். அதனால் இது வந்து சூப்பர் ஹேர் டைனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றணும். பாருங்க, ஒரு டம்ளர் 3 டம்ளர் தண்ணியும் நல்லா சுண்ட காய்ச்சி நமக்கு 1 டம்ளர் வர அளவுக்கு அதை நல்லா சுண்ட வைக்கணும். 3 டம்ளர் தண்ணி நாங்கள் ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம வச்சுக்கலாம். அந்த 3 டம்ளர் தண்ணியும் நமக்கு சுண்டி 1 டம்ளர் அளவுக்கு வரணுங்க. அப்போ தான் இதனுடைய சாயம் ஃபுல்லாக நமக்கு இறங்கி பியூரான ஒரு சாயம் கிடைக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு சாயம் கிடைக்கும். இதில் பார்த்துருப்பீங்க, எந்த விதமான கெமிக்கலோ எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பியூரான ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா கருஞ்சீரகம். ஒரு 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வெந்தயம் ஆட் பண்ண போகிறோம். வெந்தயம் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், ரெண்டையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வரணும். இது பாருங்கள் எடுத்துருக்கோம். மிக்ஸி ஜாரில் போட்டு முடிக்கலாம். அது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கோன்றதை நீங்கள் தெளிவாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்றதை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். இந்த அரைச்சதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்கே கோச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த இலைகள், அதில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணணும். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் உடனே எங்கள் வீடியோவெல்லாம் பார்க்கலாம். நல்லா கொதிக்கணும். அந்த பவுடரையும் கொட்டியாச்சு.
அந்த பவுட்ரு கொட்டி நமக்கு நல்லா, அதாவது நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த 3 டம்ளர் தண்ணியும் நமக்கு 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை கொதிக்க விடணும். அதே மாதிரி இதில் நிறைய பொருள் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம செடிகள்லேருந்து பிரித்தது தான் எல்லாமே. இன்றைக்கி காலையில் தான் நாங்கள் இது இப்போ ரெடி பண்ணுறோம். எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள செடிகளில் பிரித்தது தான். எந்த விதமான கலப்படம் எதுவுமே கிடையாது. கற்பூரவள்ளி இலையில் பார்த்திங்கன்னா நமக்கு தலைபாரம் அந்த மாதிரி பிரச்சனைகள் குறையும். வேப்பிலை போட்டிருக்கோம், அதில் பார்த்திங்கன்னா நமக்கு பொடுகு பேன் இருந்தால் அது குறைஞ்சிரும். செம்பருத்தி பூ போட்டிருக்கோம், அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ இவ்வளோ பொருளையும் போட்டிருக்கோம். அது பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கணும். நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம். அதை நம்ம ஃபுல்லாக வடிகட்டி எடுக்கணும். பாருங்கள், அதை அப்படியே அள்ளி போட்டிங்கனாலே நமக்கு ஃபுல்லாக அந்த சாறு இறங்கிருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாறு இறங்கியிருக்கு பார்த்திங்களா? அதுவே எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள் அந்த சாரே. அவ்வளோ அருமையான சூப்பர் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டை. 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தோம், அதை நமக்கு 1 டம்ளர் அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அவரிப்பொடி 1 ஸ்பூன் எடுத்துக்குவோம். இன்னொரு ஸ்பூன் எடுத்துக்குவோம். முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் முடிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம இந்த சாறை விட்டு நமக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அதை கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக அதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. கட்டிகள் படாமல் நல்லா அழகாக ஒரே சைடில் நீங்கள் கிண்டும் பொழுது உங்களுக்கு கட்டிகள் படாது, அழகாக நைஸாக வந்துடும். பாருங்கள், நமக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம அந்த சாறை ஊற்றி நம்ம நல்லா நைஸாக தேய்ச்சி கிண்டிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அதை நைஸாக கிண்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கருமை நிறம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து இதை உடனே யூஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே இதை வந்து பார்த்திங்கன்னா 1 டே நம்ம விட்டுறணும். நாங்கள் இன்றைக்கி காலையில் தான் பண்ணோம், செய்ய ஆரம்பித்தோம். இப்போ இதை நாங்கள் எப்படிலாம் அதை நம்ம பக்குவமாக வைக்கணுன்றதையும் ஃபுல்லாக காமிச்சிருக்கோம். அந்தளவுக்கு நம்ம பக்குவமாக வச்சா தான் நமக்கு அந்த கருமை நிறம் பக்காவாக கிடைக்கும். பாருங்கள், எல்லா சாரையும் அதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணி எப்படி எந்த கன்சிஸ்டன்சியில் வைக்கணுன்றதையும் பாருங்கள். அதே மாதிரி எந்த அளவுக்கு மூடி வைக்கணுன்றதையும் நாங்கள் காமிச்சிருக்கோம். 1 டே விட்டுறணும். அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்தா தான் நமக்கு அதனுடைய ரிசல்ட் ஃபுல்லாகவே இறங்கி கிடைக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள். எந்த விதமான கட்டிகள் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போவே நல்ல ஒரு கரு பச்சை அளவுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போவே இப்படி இருக்குது. இன்னும் நம்ம 1 டே விட்டுட்டு எடுக்கும் பொழுது அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், இதை நம்ம எந்த அளவுக்கு மூடி வைக்கணுன்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஃபுல்லாக சைடெல்லாம் இழுத்து விட்டு ஒன்று சேர்த்து விட்டுருங்க. ஒன்று சேர்த்து விட்டு அதை பத்திரமா எப்படி வைக்கணுன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இதை பாருங்கள், ஒரு மூடி போட்டுக்கலாம். மூடியை போட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கவரை போட்டு நல்லா மூடிடுவோம். நல்லா கவர் போட்டு இறுக்கமாக மூடிடலாம். மூடி 1 டே அதை வச்சிடுறோம். ஓகே, நாங்கள் வச்சுட்டு நாங்கள் அடுத்த நாள் காலையில் தான் எடுக்கிறோம். பாருங்கள், 1 டே விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தான் எடுக்கிறோம். பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. எங்களுக்கே பயங்கரமாக இதாக இருக்குது, எப்படி இருக்குன்ட்டு பார்க்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எங்களுக்கே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, எப்படி இருக்குன்ட்டு பார்க்கணுன்ட்டு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். பாருங்கள், எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது பாருங்களேன். இப்படி ஒரு கருமை கிடைக்குமா பார்த்திங்களா? நமக்கு எந்த விதமான கெமிக்கலோ இண்டிகோவோ எதுவுமே நம்ம சேர்க்கல. ஆனால் எல்லாமே இயற்கையான ஒரு பொருளை வச்சு தான் அவ்வளவும் பண்ணியிருக்கோம்.
எல்லாம் செடிகளில் உள்ள பொருளை வச்சே நம்ம பண்ணியிருக்கோம். அதை வச்சே இவ்வளோ கருமையா? ஆச்சரியமாக இருக்குங்க. உண்மையாகவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். சூப்பரான ஒரு ஹேர் டை பாருங்கள், எடுத்து கூட காமிக்கிறோம். எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி ஒரு கருமை கிடைக்குமா பாருங்கள், எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவே வராது. ஏன்னா நம்ம இதில் எதுவுமே கெமிக்கலே கிடையாது, எல்லாமே இயற்கையான பொருளை வச்சு தான் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை. பாருங்கள் கையில் எப்படி ஒட்டுதுன்ட்டு. கையில் எப்படி ஒட்டுதுன்னா முடியல, சொல்லவே வேணாங்க, அந்த அளவுக்கு ஒட்டும். பாருங்கள் எவ்வளோ கருமையாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? நம்ம டே நைட் ஒரு நைட் விட்டுட்டு எடுத்தால் தான் நமக்கு அவ்வளோ அருமையாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். கையிலேயே எடுத்து பயன்படுத்தலாம், இல்லைனா க்ளவுஸ் போட்டு பயன்படுத்தலாம். அதே மாதிரி 2 மணி நேரம் விட்டுட்டு குளிங்க. அதே மாதிரி வாரத்துக்கு 2 தடவை பயன்படுத்துங்க. சாதாரண தண்ணியிலே குளிங்க. வாரத்துக்கு 2 முறை பயன்படுத்துங்க. உடனே கருமை நிறம் எதுலேயுமே கிடைக்காது. கொஞ்சம் ப்ரௌன் ஆகும், அதுக்கப்புறம் கருப்பாக மாறும். சூப்பரான ஹேர் டைங்க. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. கையே கருன்னு எவ்வளோ கருமையாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ முடி எப்படி இருக்கும் பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான ஹேர் டைங்க. பாருங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட ஃபுல் சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.